கடந்த சில நாட்களாக இந்தியாவின் பல பகுதிகளில் எல்பிஜி கேஸ் விநியோகம் தாமதமாகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்தியாவில இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடல் வழியில் ஏற்பட்ட இந்த பதற்றம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு வரைக்கும் வந்திருக்கு. சில இடங்களில் சிலிண்டர் கிடைக்க தாமதம், சில இடங்களில் சப்ளை குறைவு என பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் ஹோர்முஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஹோர்முஸ் நீரிணை தற்போது உலக அரசியலின் மிக முக்கிய மையமா மாறியிருக்கு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான பதற்றம் காரணமாக இந்த கடல் வழி குறித்து உலகம் முழுவதுமே கவலை அதிகரித்திருக்கு. அப்படியானால் ஹோர்முஸ் நீரிணை என்ன? இது எங்க இருக்கு? அது இந்தியாவின் எல்பிஜி கேஸ் விநியோகத்துடன் எப்படி தொடர்பு பெற்றிருக்கு? இந்த பிரச்சனை உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கும்? இந்த ஹோர்முஸ் நீரிணை யாருக்கு சொந்தம்? ஈரானால இதை மூட முடியுமா? அப்படி மூடினா மற்ற நாடுகள் என்ன செய்யும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத முக்கியமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளில் சிலிண்டர் கிடைக்காம இருக்க என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்று உலக அரசியல், உலக பொருளாதாரம், உலக எரிசக்தி சந்தை ஆகிய அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு முக்கியமான ஒரு இடமா மாறி இருக்கு ஹோர்முஸ் நீரிணை. ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது பாரசீக வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு முக்கியமான குறுகிய ஒரு கடல் வழி பாதை, அதாவது ஓஷன் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீரிணையின் வடபுறத்துல ஈரான் நாடும், தெற்கு புறத்துல ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பகுதியும் அமைஞ்சிருக்கு. இந்த நீரிணையின் மிக சுருங்கிய பகுதி சுமார் 33 கிலோமீட்டர் அகலம்தான். ஆனா இந்த சிறிய வழியில தான் உலக எரிசக்தி வர்த்தகம் பெரும்பாலும் நடைபெறுது. உலகில் தினமும் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயின் சுமார் 20% இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் கப்பல்களில் கொண்டு செல்லப்படுது. மேலும் உலக அளவில் கடல் மூலம் கொண்டு செல்லப்படும் எல்என்ஜி, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வாயுவினுடைய சுமார் 20% இந்த வழியாக தான் செல்லுது. அதனால தான் உலக அரசியல் ஆய்வாளர்கள் ஹோர்முஸ் நீரிணையை உலக எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர்நாடி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஹோர்முஸ் நீரிணை ஏன் முக்கியமானதா பார்க்கப்படுது அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள் தான் உலகின் முக்கிய கச்சா எண்ணெய் உற்பத்தி மையங்களா இருக்கு. அதன்படி சவுதி அரேபியா, குவைத், ஈரான், ஈராக், கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு பெரும்பாலும் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுது. இந்த எண்ணெய் அதிகமாக செல்லக்கூடிய நாடுகள்னு பார்த்தா இந்தியா, சைனா, ஜப்பான், தென்கொரியா. இந்த நாடுகளில் தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து, மின்சாரம் போன்றவை பெரும்பாலும் இந்த எரிசக்தியை நம்பிதான் இருக்கு. அதனால ஹோர்முஸ் நீரிணையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும். சரி, முதல்ல கச்சா எண்ணெய் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நிலத்தடியில் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை எரிபொருள். இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் வாழ்ந்த உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாம் அழிந்து மண்ணின் கீழ் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் வெப்பத்தால மாறியது தான் இந்த கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதை ஆயில் ரீஃபைனரி எனப்படும் தொழிற்சாலைகளில் சுத்திகரிக்கணும். இந்த கச்சா எண்ணெய் எப்படி எல்பிஜி ஆக மாறுது? இந்த கச்சா எண்ணெய் எப்படி நம்மளுடைய வீட்டு சிலிண்டர்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ஆயில் ரெஃபினரியில ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற முறையில கச்சா எண்ணெய் பிரிக்கப்படுது. அதாவது கச்சா எண்ணெயை அதனுடைய வெவ்வேறு கொதிநிலைகளின் அடிப்படையில் பிரித்தெடுக்கும் ஒரு சுத்திகரிப்பு முறை. இந்த செயல்முறையில் கச்சா எண்ணெய் அதிக வெப்பத்தில் காய்ச்சி அதன் கூறுகள் பிரிக்கப்படுது. அப்படி அதிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், டீசல், கெரோசின், ஏவியேஷன் ஃபியூல், பியூட்டுமன். எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது கச்சா எண்ணெயில் உள்ள புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற வாயுக்களை அழுத்தத்தில் திரவமாக மாற்றுது. இதைத்தான் நாம் வீட்டில் குக்கிங் கேஸாக பயன்படுத்துகிறோம்.
அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் தற்போது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் சில இராணுவ இலக்குகளை தாக்கியிருக்கு. அந்த நாட்டின் தலைவரையும் கொன்றிருக்கு. இந்த நிலையில அதற்கு பதிலடி நடவடிக்கையாக ஈரான் பல இடங்கள்ல தாக்குதலை நடத்திட்டு வருது. இந்த மோதலின் ஒரு பகுதியாக ஈரான் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனுடைய விளைவு பல எண்ணெய் கப்பல்கள் அந்த வழியை செல்லாம நிற்குது. கப்பல் போக்குவரத்து 70% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. உலக எண்ணெய் சந்தையில பதற்றம் ஏற்பட்டிருக்கு. சில தகவல்களின்படி கப்பல்களை தடுக்க கடலில் மைன்கள், அதாவது சீ மைன்ஸ் வைக்கும் முயற்சியும் ஈரான் செய்ததா சொல்லப்படுது. இதனால ஹோர்முஸ் நீரிணை உலக அரசியலின் மிகப்பெரிய பதற்ற மையமா மாறியிருக்கு. ஹோர்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டதும் உலக எண்ணெய் விலை திடீரென உயர்ந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு பேரல் எண்ணெய் விலை $120 வரை உயர்ந்தது. உலக சந்தையில் தினமும் சுமார் 20 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த வழியாகத்தான் செல்லும். அதனால இந்த வழி முடங்கினால் உலக சந்தைக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படும். இதனால பெட்ரோல், டீசல், எல்பிஜி, இயற்கை எரிவாயு எல்லாவற்றின் விலையும் உயரத் தொடங்கியது. இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்தியா பயன்படுத்தும் எண்ணெயின் பெரும்பகுதி மத்திய கிழக்கிலிருந்து தான் வருது. இந்தியாவில் எல்பிஜி, குக்கிங் கேஸ், பெட்ரோல், டீசல், இண்டஸ்ட்ரியல் கேஸ் இதுல பெரும்பாலானவை வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இந்தியா உலகின் மிக பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடுகள்ல ஒன்று. இந்தியா பயன்படுத்தும் எண்ணெயின் சுமார் 90% வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. மேலும் எல்பிஜி தேவையின் 60%க்கும் அதிகம் வெளிநாடுகள்ல இருந்து தான் வருது. அதுல பெரும்பாலானவை மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் வருது. ஹோர்மோஸ் நீரிணையில பிரச்சனை ஏற்பட்டதால் இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் மற்றும் எல்பிஜி கப்பல்கள் தாமதமா ஆக ஆரம்பிக்குது. சில தகவல்களின்படி 37 இந்திய கப்பல்கள் ஹோர்மோஸ் அருகே சிக்கியிருக்கான். அவற்றில் எண்ணெய் மற்றும் எல்பிஜி ஏற்றிய கப்பல்களும் ஹோர்மோஸ் நீரிணை அருகே சிக்கியிருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. போர் பதற்றம் காரணமாக கப்பல்களுக்கு தாக்குதல் அபாயம் இருக்கிறதுனால பல கப்பல்கள் சேஃப் ஜோன் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக எல்பிஜி விநியோகம் தாமதமாகுது. தொழிற்சாலைகளில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு போன்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டுமா என்றால் இல்லை. இதன் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கு. அதன்படி சைனா, ஜப்பான், தென்கொரியா இவை அனைத்துமே மத்திய கிழக்கு எண்ணெயை தான் சார்ந்திருக்கு. ஐரோப்பா நாடுகளும் மத்திய கிழக்கு எரிசக்தி மீது அதிகமாக சார்ந்துள்ளது. அங்குமே எரிசக்தி பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரிச்சிருக்கு. இதனால உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்சமும் எழுந்திருக்கு. ஹோர்மோஸ் நீரிணை ஒரு சிறிய கடல் சந்தி மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தின் முக்கிய கதவு என்று சொல்லலாம். ஒருவேளை ஹோர்மோஸ் நீரிணை நீண்ட காலம் மூடப்பட்டா அதன் மூலம் உலக பொருளாதாரத்திற்கே ஆபத்து ஏற்படும். அதன்படி உலக எண்ணெய் விலை அதிகரிக்கிறது, போக்குவரத்து செலவு உயரும், உணவு விலை கூட அதிகரிக்கும், உணவு கிடைப்பதில் கூட தடை ஏற்படும், உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். உலகம் முழுவதும் எரிசக்தி நெருக்கடி உருவாகும் அபாயமும் இருக்கு. சரி, ஈரானுக்கு மட்டும் சொந்தமானதா இந்த ஹோர்மோஸ் நீரிணை? இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? எதனால ஈரான் இதை வைத்து அச்சுறுத்துது என்று நீங்க கேட்கலாம். இந்த நீரிணை 2 முக்கிய நாடுகளுக்கிடையே அமைஞ்சிருக்கு. வடக்கே ஈரானும் தெற்கே ஓமன் மற்றும் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸும். அதாவது இந்த கடல் வழியின் ஒரு பகுதி ஈரான் கடல் எல்லை, மற்றொரு பகுதி ஓமன் மற்றும் UAE கடல் எல்லை. இது ஒரு சர்வதேச கடல் போக்குவரத்து வழி. உலக கடல் சட்டமான யுனைடெட் நேஷன்ஸ் கடல் சட்டத்தின்படி முக்கிய கடல் வழிகளில் உலக நாடுகளின் கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல அனுமதி இருக்க வேண்டும். இதனால எண்ணெய் கப்பல்கள், LNG கப்பல்கள் எல்லாம் இந்த வழி பயன்படுத்துது. அப்படி என்றால் ஈரான் ஏன் இந்த வழியை மூடுவோம் அப்படின்னு சொல்லுதுன்னா, ஈரான் இந்த நீரிணையின் வடபுறத்துல இருக்குது. ஈரானின் கடல் படை, அதாவது நேவி அங்க இருக்கு. சமீபத்திய மத்திய கிழக்கு போர் பதற்றத்தின் போது ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் ஹோர்மஸ் வழியாக கப்பல்கள் செல்லக்கூடாது என்று எச்சரிச்சிருக்கு. கப்பல் வந்தா தாக்குவோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கு.
இந்த எச்சரிக்கை உலக எண்ணெய் சந்தையை மிகவும் பதற்றப்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்குல ஏற்பட்டுள்ள ஈரான், US, இஸ்ரேல் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றம் காரணமாக உலகின் முக்கிய கடல் வழியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால கப்பல் போக்குவரத்து 70% வரை குறைஞ்சிருக்கு. பல டேங்கர் கப்பல்கள் திரும்பி போகுது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்தால் ஹோர்மோஸ் நீரிணை போரின் முக்கிய பகுதியா மாறும். மேலும் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்களை இலக்காக கொள்ளலாம் என்று சில அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை மூடிவிடுவோம் என்று எச்சரிக்குது. ஆனா உண்மையில முழுமையா மூடுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஹோர்மோஸ் நீரிணையை முழுமையாக மூடுவது அவ்வளவு ஈஸியானதில்லை. ஒரு நாளில் சுமார் 20 மில்லியன் பேரல் எண்ணெய் இந்த வழியா போகுது. இந்த கடல் வழி முழுமையா மூடப்பட்டால் உலக பொருளாதாரம் பாதிக்கும். உலக நாடுகள் உடனே தலையிடும். அதனால அதன் நீண்ட காலத்திற்கு மூடுவது மிகவும் கடினம். ஆனால் ஈரானால் தற்காலிகமாக தடை உண்டாக்க முடியும். ஈரான் சில வழிகளில் கப்பல் போக்குவரத்தில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அதன்படி கடலில் நேவல் மைன்ஸ் வைத்து கப்பல்களை அழிப்பது, வேகமான அட்டாக் போட்ஸ் பயன்படுத்துவது, கடலோர மிசில் தாக்குதல், டேங்கர் கப்பல்களை அச்சுறுத்துவது என பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனா இது முழுமையாக மூடுவது கிடையாது. ஆனா கப்பல் போக்குவரத்தை மிகவும் ஆபத்தானதாக மாற்றும். ஈரான் அமெரிக்காவுக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்க, உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்க, பொருளாதார தடைகளை எதிர்க்க ஈரான் இந்த எச்சரிக்கையை பயன்படுத்துது. இது பல நேரங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக் வார்னிங் ஆகவும் பயன்படுத்தப்படுது. பெரும்பாலான பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்வது என்னன்னா, ஈரான் குறுகிய காலத்திற்கு பெரிய பதற்றத்தை உருவாக்க முடியும். அதனால தான் இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பிரஷர் டூல் என்று பார்க்கப்படுகிறதா. சரி, ஒருவேளை இந்த நீரிணை மூடப்பட்டால் மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்குமா என்றால் இல்லை. உடனே நடவடிக்கை எடுக்கும் சில நாடுகள் உள்ளது. அந்த நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், UK, பிரான்ஸ். இந்த நாடுகளின் கடற்படைகளும் உடனே தலையிட வாய்ப்பிருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, ஹார்மோஸ் நீரிணை ஈரானுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அது ஈரான் பிளஸ் ஓமன் கடல் எல்லைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சர்வதேச கடல் வழி. உலக எண்ணெய் கப்பல்கள் அனைவருமே இந்த வழியை பயன்படுத்திட்டு வராங்க. தற்போது ஹார்மோஸ் நீரிணை உலக அரசியலின் முக்கிய அழுத்த கருவியா மாறியிருக்கு. மற்றொரு தகவல் என்னவென்றால், ஈரான் தன்னுடைய அதிவேக படகுகள் மூலம் இந்த பாதையில ரகசியமான கன்னிவெடிகளை தூவிட்டு வருதா. இவை கடலுக்கு அடியில 60 மீட்டர் ஆழத்துல பதுங்கிருக்குமா. ஒரு பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் இதன் மேலே செல்லும் போது அதன் காந்த விசை அல்லது அழுத்தத்தை உணர்ந்து தானாகவே வெடிக்குமா. ஒரு முறை கன்னிவெடி தூவப்பட்டா அதை அகற்றுவது ரொம்ப கடினமா. அமெரிக்க கடற்படை ஒரு பாதையை சுத்தம் செய்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல ஈரான் மீண்டும் அங்கு புதிய கன்னிவெடிகளை தூவி விட முடியுமா. இதனால இந்த பாதையை உடனடியாக திறக்க முடியாது. கடலில் வீசப்படக்கூடிய இந்த சைலண்ட் கில்லர்கள் ஒரு உளவியல் ரீதியான அச்சத்தையும் உருவாக்குது. கடல்ல ஒரே ஒரு கன்னிவெடி மிஞ்சி இருந்தாலும் அது மிக பெரிய ஆபத்தானது. இதனால கப்பலை யாரும் அந்த பாதையில ஓட்ட துணிய மாட்டாங்க. இந்த அச்சமே ஹார்முஸ் ஜலசந்தியை நிரந்தரமாக மூடிய நிலைக்கு கொண்டு செல்லுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் இதற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என எச்சரித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உலக வரைபடத்துல மிக சிறியதாக தோன்றும் இந்த ஹார்முஸ் நீரிணை இன்று உலக அரசியல், உலக பொருளாதாரம், உலக எரிசக்தி பாதுகாப்பு எல்லாவற்றையும் பாதிக்கும் முக்கிய இடமா மாறியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல் இந்த சிறிய கடல் வழியை உலக அரசியல் மையமா மாற்றியிருக்கு. இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படாவிட்டால் அது ஒரு பிராந்திய பிரச்சனை மட்டுமல்ல, உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியாக மாறும் அபாயம் உள்ளது. கூடிய விரைவில் 3 நாடுகளும் சுமூகமான முடிவு எடுத்தால் மட்டுமே இதற்கான தீர்வாக அமையும்.